வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு பூண்டு பருப்பு செய்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு பாசிப்பயிறு பருப்பு எடுத்துருக்கிறேன். இது பாவக்காய் புளிக்குழம்பு, நம்ம ஏதாவது புளிக்குழம்பு வைக்கிறோம் அல்லவா, அந்த டைம் நம்ம ரசம் வைக்காத அன்னைக்கு நம்ம இந்த குழம்பு, இப்படி ஒரு குழம்பு புளிக்குழம்பு வைக்கும்போது வைப்போம் நம்ம வீட்டில். அந்த ஒரு பருப்பு குழம்பு நான் காட்டுறேன். பருப்பு நீங்கள் உங்களுக்கு, நான் சின்ன டம்ளரில் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு ஒரு எடுத்திருக்கேன். நம்ம உப்பு பருப்பு வைப்போம் அல்லவா, அதுக்கு பதிலாகவும் நம்ம இது செய்யலாம். இது நம்ம வீட்டில் அத்தை பூண்டு பருப்புன்னு சொல்லுவோம். ஒரு பொட்டு விளக்கெண்ணெய் விட்டுட்டேன். இவ்வளோ மஞ்சள் பொடி. இதே பருப்பெல்லாம் எல்லாத்து வீட்லேயும் வேக வைக்கிற ஒரு ஸ்டைலு தான். ஒரு விசில் போதுங்க. பாசிப்பயிறு பருப்புனால ஒரு விசில் போதும். பார்க்கலாம் பாருங்கள். பாசிப்பயிறு பருப்பு நம்மளுக்கு வெந்துருச்சு. இது நம்மளுக்கு போதுமான அளவு. சரிங்களா? பருப்பு தாளிக்கிறதுக்கு நான் நெய் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது நெய்யில் தாளிச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ளேவரும் இருக்கும். பாருங்கள், இந்த கரண்டியில் நான் 5 கரண்டி நெய் ஊற்றிருக்கேன். இந்த கரண்டியில் அப்போ டீஸ்பூன் கணக்குக்கு மேக்ஸிமம் 1.5 இல்லைன்னா 1.25 வரும். பாருங்கள், நெய் காஞ்சிருச்சு. இந்த டைம் நான் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கிறேன். இதில் கடுகோ ஜீரகமோ எதுவுமே எங்கள் வீட்டில் அத்தை போட மாட்டாங்க. நான் பூண்டு நாட்டு பூண்டு ஒரு 8 தட்டி வச்சுருக்கேன். அதுவும் இதில் போட்டு போகிறேன். இதுக்கு இந்த பருப்புக்கு நெய், கருவேப்பிலை, வெள்ளை பூண்டு, இதோட ஃப்ளேவர் தான் இந்த பூண்டு பருப்புக்கு. நல்லா பொரியட்டும். நெய்யெல்லாம் உங்கள் வீட்டு விருப்பங்க, எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஊற்றுனீங்கனாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். வீட்டில் குழந்தைய சாப்பிட்றதுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு 9 மாதம் குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டிட்டோம்னா கூட இப்படி பருப்பு செஞ்சு, நம்ம பூண்டு பருப்பு செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். நாங்களாம் எங்கள் வீட்டில் கொடுத்த விஷயம், எங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்த விஷயம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. நல்லா பொரிஞ்சு வரும்போது பருப்புக்கெல்லாம் நம்ம இதை போட்டுக்குவோம். நம்ம வீட்டில் புளிக்குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது இப்படி ஒரு வாட்டி செஞ்சு வரணும். ஆக்சுவலாக எல்லோரும் செய்கிறது தான், செஞ்சுருப்பீங்க. நான் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு, அதெல்லாம் உங்கள் விருப்பம். தண்ணியெல்லாம் எவ்வளோ வேணாலும் விட்டுக்குங்க. எனக்கு இது போதுமான அளவு. இந்த டைம் நான் உப்பு போட்டு போகிறேன். இதுக்கு காரம் எதுவுமே கிடையாதுங்க. காரத்துக்கு எதுவும் போடுறது கிடையாது. இந்த டைம் நான் உப்பு போட்டுட்டேன். இது என்ன தெரியுமா, நெய்யில் தாளிக்கும் போது எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்பூன் நெய் ஊற்ற வேண்டாம் அப்படின்னு எங்கள் வீட்டில் அத்தை சொல்லுவாங்க. இந்த பருப்பு சாப்பிடும்போது நெய் விட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா. எண்ணெயில் தாளிச்சிட்டு கூட நாங்கள் நெய்யிலேயே தான் இந்த பருப்பு தாளிப்போம். சாப்பிடும்போது கூட விட்டுக்கலாம், தப்பொன்றும் இல்லை. அதெல்லாம் அவங்க விருப்ப பிரகாரம் செஞ்சுக்குங்க. இதுக்கு இந்த ஃப்ளேவரே இந்த வெள்ளைப்பூண்டு மாத்திரம்தான். அதுதான் இது பூண்டு பருப்புன்னு நம்ம வீட்டில் சொல்லுவோம். ஒன்று அப்படியே ஒன்று பபிள்ஸ் ஒன்று ஒரு கொதிச்சிட்டுட்டோம். பாருங்கள், இந்த பருப்பு பூண்டு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது கூட அப்பளம்
எண்ணெயில் பொரிச்ச அப்பளமாக இருந்தாலும் சரி, நம்ம அடுப்பில் சுட்ட அப்பளமாக இருந்தாலும் சரி, சூப்பராக இருக்குங்க. அது கூட சாப்பிட்றதுக்கு வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். வீட்டில் புளிக்குழம்பெல்லாம் வைக்கிற அன்னைக்கு ரசத்தை ஒரு நாள் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.